ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட்டை தான் அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ப்ராடக்ட்டுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் ராட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக வந்து வச்சு பிடிப்பாங்களா, அந்த மாதிரி வந்து வாங்கணும்னு ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியாச்சு. இதோட ரேட் வந்து 1500 அந்த ரேஞ்சில் வந்து வரும். நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி இதில் எப்படினா இருக்குது, எப்படினா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாம், அன்பாக்ஸ் வந்து பண்ணிட்டோம். இதில் வந்து பாருங்கள், ஒரு பேக் மாதிரி வந்து தந்திருக்காங்க. இதை தான் நம்ம வந்து எங்கேயாவது கொண்டு போகிறதுக்கு இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு பேக் வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த பேக்கை ஓப்பன் பண்ணலாம், உள்ளக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 3 டைப்பில் வந்து தந்திருக்காங்க. ஒன்று வந்து இது வந்து அந்த சுற்றுறது, இது ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து ஒரு பாக்ஸில் வந்து அந்த ஹூக்கு, அதுக்கடுத்து எல்லாமே சேர்ந்து உள்ளது மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதாங்க நம்ம ஃபிஷிங் ராடு. நம்மளுக்கு வந்து சூப்பர் ரேடியன் கலரில் சூப்பராக வந்திருக்கு, க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் ராடை வந்து ஓப்பன் பண்ணலாம். செம்மங்க, ராடு நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இந்த க்ரிப்புக்கு கரெக்டாக தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணணும். சரி, இதை ஓப்பன் பண்ணி இதை எடுத்துடலாம். செம பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் தந்திருக்காங்க. எவ்வளவு பெருசாக போகும்னு எனக்கு தெரியல, நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 டைப்பில் வந்து போகுதுங்க. பாருங்கள், 4 டைப்பில் வந்து போகுது. வேறு லெவலுங்க. ஹைட் எவ்வளவு பா, ஹைட் வந்து கரெக்டாக 6 அடி இருக்குங்க. என்னோட கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. இது வந்து கரெக்டாக வந்து 6 அடி ஹைட்டு. நம்ம ஃபிஷ்ஷை வந்து நல்லா தூரமாகவும் வச்சு வைக்கலாம். நல்லா லேஸாக தான் இருக்குது, நல்லா வளையுது, அதாவது உடையாது போல்க. பாருங்கள் எவ்வளோ வளையுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபைபர் இந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, இது குவாலிட்டி வந்து ஓகே தாங்க. அதுக்கடுத்து இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இது நம்மளுக்கு க்ரீன் கலரில் தந்திருக்காங்க. பாருங்களேன், இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி வந்து அந்த இதை வந்து இப்படி வச்சா கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது. இதை சுற்றுற மாதிரி தந்திருக்காங்க. பாருங்களேன், இது சுத்தம் போல் வந்து முன்னப்பின்ன வந்து போயிட்டு வருது. அதாவது நம்ம வந்து அந்த நரம்பு சுத்தம் போல் ஒரே இடத்துல சுற்றாமல் எல்லா இடமும் கவர் பண்ணி அது வந்து சுற்றுற மாதிரி. செமலை பாருங்கள், நல்லா இருக்குங்க. இதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் தந்திருக்காங்க. அதாவது ஜஸ்ட் வந்து இந்த இதில் வந்து லாக் பண்ணிக்கணும். வச்சுட்டு இந்த இது கீழே இருந்து இதை வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது மேலே ஏறிக்கிட்டே இருக்குது, டைட்டாக வந்து லாக் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா செம்ம லாக் ஆகிருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து வரவே வராது. கிச்சன் லாக் ஆகிருச்சுங்க. சூப்பர், முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு இது. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். இதுக்குள்ளே ஒரு வலை மாதிரி தந்திருக்காங்க. நான் இமேஜில் வந்து பார்த்தேன், இது வந்து வலை. அதுக்கடுத்து இந்த மீன் பிடிக்கிறதுக்கு பாருங்கள், பரவாயில்லைங்க, இறால் மாதிரி உள்ளது, அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு 3 இது தந்திருக்காங்க. பாருங்கள், கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை, அதாவது அந்த புழு மாதிரியே இருக்குங்க. இந்த ஊக்கில் வந்து இந்த மாதிரி கோர்த்து விட்டாலே போதும்னு நினைக்கிறேன். இது வந்து மீன் வந்து கடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ புழு இல்லைன்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். இதில் 3 கலரில் வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே, இது இருக்கட்டும். அதுக்கடுத்து அந்த மிதப்பு கட்டைன்னு சொல்லுவோம்ல, தக்கன்னு சொல்லுவாங்களா, அது எத்தனை 3 5 கிட்ட தந்திருக்காங்க. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இது வந்து 2 கிராம் போட்டு இருக்குது. இதுவும் வந்து மிதப்பு கட்டை மாதிரி தான் தந்திருக்காங்க. இது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து இந்த வெயிட் ஆட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அந்த தூக்கி போட்டோம் அப்படின்னா சல்லுன்னு போகிறதுக்காக, இந்த நரம்பில் சேர்த்து இது பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அடுத்து நம்மளுக்கு ஊக்க பாருங்கள், அதாவது அந்த கொக்கி பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அவ்வளோ தந்திருக்காங்க. சரி, பரவாயில்ல. ஊக்கு நான் இவ்வளோ இருக்கும், ஐயோ கையில் கோர்த்துருச்சு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தாங்க யூஸ் பண்ணணும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நிறையா ஹூக் இருக்குங்க. நல்லா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும், ரொம்ப சின்னதுலேருந்து நல்லா ரொம்ப பெருசு வரைக்கும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. பரவாயில்ல, இது வந்து ஒர்த்தானது தான், பரவாயில்ல. அது போக நம்மளுக்கு அந்த இதுலேயே அறுப்பு முள் அந்த மாதிரி தந்திருப்போம்ல, இது நல்லா ஒரு அறுப்பு முள்ளுங்க. அதாவது மீன் வந்து லைட்டாக வச்சாலே தூக்குனாலே வாயில் வந்து சொருகிறோம். அது போக நம்மளுக்கு நரம்பு வந்து எக்ஸ்ட்ரா, இதுலேயும் நரம்பு இருக்குது. நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா இன்னும் சுற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 இது நரம்பு வந்து எக்ஸ்ட்ராவும் தந்திருக்காங்க. பரவாயில்ல. இதுதான் எனக்கு கேட்டதிலே கொஞ்சம் பிடிச்சது. என்னென்னா, புழு இல்லாத டயத்தில் ஃபிஷ் வந்து அட்ராக்டிங் ஜெல் மாதிரி வந்து ஒன்று தந்திருந்தாங்க பாருங்கள். இது தடவி விட்டுட்டு நம்ம வந்து போட்டாலே மீன் வந்து சாப்பிடும், இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க.
இது வந்து ஒரு வாடை தாங்க அடிக்குது, ஒரு வாடை அடிக்குது. சரி ஓகே, இதை வந்து தடவிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க, இந்த கிட்டில் உள்ளது இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். புழு இல்லாமல் லைட்டாக வந்து தடவிட்டு தூக்கி போட்டு பார்க்கலாம். சில நேரம் புழு வச்சே மாட்டாது பார்த்தீங்களா, அந்த டயத்துலனா தடவி போட்டோம் அப்படின்னா மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாடை தான் அடிக்குது. இது ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இது போல்க. அது போக வந்து இந்த ஊக்கம் நல்லா நிறையா தந்திருக்காங்க, நம்மளுக்கு நிறையா தான் இருக்குது. அது போக இந்த இதுலேயும் நம்மளுக்கு நரம்பு வச்சு தான் தந்திருக்காங்க, இந்த நரம்பு சேர்ந்து தான் இருக்குது. இதை வந்து இதில் ஃபிட் பண்ணாலே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ரொம்ப சிம்பிளானது தான். இந்த நரம்பு இந்த இருக்குது பாருங்கள், இந்த இதில் இருக்குது. இதை எடுத்து விட்டுட்டு நம்ம தேவைங்கிற அளவுக்கு எடுத்து நம்ம வச்சாலே போதுமானது தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் மாட்டிடலாம். மாட்டினதுக்கு அடுத்து போய் வந்து மீன் வந்து பிடிச்சி பார்க்க போகிறோம். இல்லை எந்த மாதிரி வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். எதுவும் நல்லா போட்டோன்னே மாட்டுதா, இல்லைன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுமா, எந்த மாதிரின்னு சொல்லி செக் பண்ணலாம். அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டு அதை வந்து செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ராடை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா பெருசாக தான் இருக்குது. இப்போ மீன் பிடிக்கிற லொக்கேஷனுக்கும் வந்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த இறால் மாதிரி டைப் இருக்குல்ல, அதை தான் வந்து போட போகிறோம். ஸோ அதை மட்டும் வச்சுருக்கேன். ஃபிஷ் அட்ராக்டிங் ஜெல்லில் வந்து நம்ம வந்து தடவலை. ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் இதில் மீன் மாட்டுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி ஓகே, இதை வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறேன். சூப்பர், போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இழுத்தோம் அப்படின்னா வந்து இழுக்குது, இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது வந்து முன்னாடி வந்து வரும். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் வருது. சரி ஓகே, இதை வச்சு போடலாம். நம்ம அந்த இடத்துல வந்து போட போகிறோம். போட்டாச்சு, வெயிட் பண்ணலாம். மீன் பிடிக்கிறதுக்கு பொறுமை முக்கியம். அது கடிக்குதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபிஷ் ராட்னா வாங்கிட்டோம், மீன் வந்து நிறையா வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட நாங்கள் வந்து போயிட்டோம். ஆனால் வந்து அங்கே நடந்தது தான் வேறு. 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டோம். மீன் வந்து அதை கடிக்க கூட செய்யலை. நாங்கள் நார்மலாக வந்து அந்த மீன் வந்து அந்த இதில் வந்து முள்ளில் வந்து புழு தான் மாட்டியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஒரு மீன் கூட மாட்டலை. சரி ஓகே, இது வந்து வெயில் அடித்தனால என்னமோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பிளான் போட்டு அடுத்த நாள் காலையிலேயே வந்து போயிட்டோம். ஒரு 7 மணி இதில் வந்து மீன் வந்து கண்டிப்பாக மாட்டுன்னு சொல்லிட்டு காலையில் வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம். நான் வந்து இந்த ராடில் வந்து பிடிச்சேன், என் ஃப்ரெண்டு வந்து நார்மல் ராடில் வந்து பிடிச்சான். சரி ஏதாவது வந்து பிடிச்சா மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வச்சோம். இங்கே வந்து மீன் வந்து ஓரளவு வந்து கடிக்க தான் செஞ்சிச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி ஓகே, ஏதாவது வந்து மீன் வந்து மாட்டும்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கடுத்து நாங்கள் அகைன் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் துண்டியில் வந்து போடுறதும் எங்களுக்கு நல்லா மீன் மாட்ட தான் செஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மீன் வந்து கடிக்குது. நல்லா கடிக்கும் போல் ஒரு டே சுண்டி இழுத்தனையும் அப்படியே வந்து ஒரு மீன் வந்து மாட்டிடுச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ராடை வச்சு ஃபஸ்ட்டு மீன் வந்து பிடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஒரு மீன் கடித்து பிடிச்சது. நார்மல் தூண்டியில் வந்து போட்டு பிடிச்சதுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வித்தியாசம்னா எதுவும் இல்லை. எனக்கு வந்து நார்மலாக தூக்குற மாதிரி தான் தூக்குனேன். கொஞ்சம் ஹாப்பி இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி ஓகே, அதை வந்து பார்த்து வந்து எடுத்துக்கலாம், கடைசி வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு குடம் கூட எடுத்துகிட்டு வந்துருந்தோம். தண்ணியை பிடிச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட் அங்கே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் நான் இங்கிட்ட வந்து பிடிச்சோம். அதை வந்து அப்படியே வந்து ஒரு குடத்துல தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக எடுத்து வந்து போட்டேன். ஜிலேபி கண்டானா முள் சரக்குன்னு கையில் ஏறிடும். ஸோ அதனால் பார்த்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து ஃபிஷ் அட்ராக்டிங் ஜெல் இருக்குல்ல, அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஜெல்லு, அதை தடவி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அது வந்து ஸ்மெல்லே வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதை வந்து அந்த மாதிரி புழு மாதிரி இதில் வந்து நல்லா தடவிட்டு வந்து அதையும் வந்து நான் வந்து போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து மாட்டிச்சான்னு கேட்டிங்கன்னா மாட்டிச்சு. ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு. புழு மாட்டுறதோட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு கிடைக்கல, ரொம்ப லேட்டாச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே, அதுவும் வந்து போட்டு கடைசி வந்து அதுவும் ஒரு மீன் வந்து பிடிச்சாச்சு. அது வந்து கொஞ்சம் பெரிய மீனாக வந்து நான் பிடிச்சேன். முன்னாடி பிடிச்சதோட கொஞ்சம் பெருசு. ஸோ அவ்வளோதான். சரி ஓகே, அதுவும் பயங்கரமாக துள்ளிச்சா. சரி ஓகே, நான் அதையும் வந்து பார்த்து எடுத்து அதை வந்து எடுத்து போட்டேன். அந்த ஃபிஷ் அட்ராக்ஷன் ஜெல்லு வந்து ஒர்க் ஆகுறது ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதுக்கு நார்மல் புழுவை போட்டே பிடிச்சிடலாம். ஸோ அது அந்த அளவுக்குலாம் வந்து ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். அடுத்து ஃப்ரெண்டு வந்து போட்டு ஒன்று பிடிச்சாங்க. அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. என்னை கிராஸ் பண்ணி இழுத்தான். என் தலையில் வந்து டச் பண்ணிவிட்டு போச்சு. அது பாருங்கள், சைஸ் வந்து ஓரளவு நாங்கள் பிடிச்சதுலேயே நல்லா பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நார்மல் துண்டிலையுமே நல்லா மாட்ட தான் செய்யுது. இது வந்து ஃபிஷ் ராட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன குளங்கள் இதில் வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம நார்மல் துண்டிலே போதுமானது தாங்க. ஏன்னா அது அளவுக்கு நம்மளுக்கு பெருசான தேவையில்லை. நம்ம ஃபிஷ் ராடை வந்து இந்த பெரிய அந்த கடலில் வந்து ஆழமாக போடுறது, ஆறில் வந்து பெரிய லெவலில் தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி இதுக்கு வேணால் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மித்தபடி வந்து மீன் வந்து நல்லா தான் வந்து மாட்டுது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் ராடை வச்சு எவ்வளோ மீன் வந்து பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து சிலிக்கான் மாதிரி ஒன்று தந்துருந்தாங்களா, அதை வச்சு வந்து அதை மட்டுமே வச்சு வந்து பிடிச்சி பார்த்தோம். ஆனால் அதில் கடிக்குது, ஆனால் வந்து மீன் சுத்தமாக மாட்ட மாட்டேங்குது. எதுக்குன்னு தெரியல. புழு மாதிரி வந்து நல்லது இல்லைங்க. புழு வச்சாலே நல்லா மீன் வந்து ஏகப்பட்டது வந்து மாட்டுது. இதில் வந்து வச்சு அட்ராக்ஷன் இல்லைன்னா தடவி பார்த்தேன். ஆனால் வந்து அவ்வளோ மீன்னா மாட்டலை. சரி ஓகே, இருந்தாலும் வந்து ஃபிஷ் ராட் நல்லா தான் இருக்குது. இதை வச்சு நாங்கள் வந்து
இவன் நார்மல் ஃபிஷ் ராடை வச்சு பிடிச்சான், நான் இந்த இதை வச்சு பிடிச்சோம். ஒரு கிலோ அளவு மீன் பிடிச்சிருப்போம். உள்ள பாருங்களேன், எல்லாம் பெரிய பெரிய மீனாக கிடக்கும். நல்லா கொஞ்சம் பெரிய மீனாக தான் பிடிச்சோம், நல்லா சைஸில் தான் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஷ் ராடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், துள்ளிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.